அண்ணா காலை வணக்கம். வா 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 கோபாலு, வா வா வா, சொல்லு என்ன விஷயம்? அண்ணா, அந்த தெரு முனையில் ஒரு வாத்தியார் இருக்கார்ல அண்ணே, சொல்லு என்ன விஷயம் சொல்லு. அவர்கிட்ட ஒரு பையன் படிக்கிறாண்ணே, 2ஆம் கிளாஸ் தானே படிக்கிறேன். சரி, அவனை பற்றி அப்படி புகழ்ச்சியாக பேசுகிறாருண்ணே, கேட்கவே காதுக்கே நல்லா இருக்குண்ணே. அப்படி என்னப்பா பேசினார்? நேற்று அந்த பையனை 4வது வாய்ப்பாடு எழுத சொல்லியிருக்காரு. சரி, அவன் ஒரு 4 பைத்து நாங்கள் 40 வரைக்கும் தெளிவாக எழுதிட்டான். உடனே அந்த வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு, தம்பி நீ பெரிய கிளாஸ் வந்துட்ட. என்னது 2ஆம் கிளாஸை பெரிய கிளாஸ்ன்னு சொல்லிட்டார் இவர். நீ முன்னாடி சின்ன கிளாஸில் இருந்த, நீ 10 வரைக்கும் எழுதக்கூடாது, 20 நாள் 80 வரைக்கும் நீ எழுதி கொண்டு வான்னு சொன்னார். உடனே அந்த பையன் சொன்னான், சார் எனக்கு எழுத தெரியாது சார்னா. சரி, நான் உனக்கு எழுதித்தரேன், பார்த்து எழுதிட்டு வா அப்படின்னு 11 நாள் 44 அப்படி சொல்லி வருஷலாக 20 நாள் 80 வரைக்கும் எழுதி கொடுத்தாரு வாத்தியார். இதை பார்த்து எழுதிட்டு வா தம்பி, உனக்கு பழக்கமாகும் அப்படின்னாரு. இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமாண்ணே, 20 நாள் 80 வரைக்கும் எழுதிட்டு அதோடு நிப்பாட்டாமல் 21 நாள் 22 நாள்னு 40 நாள் 160 வரைக்கும் எழுதி கொண்டு வந்து காமிச்சாண்ணே. வாத்தியாருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஒரு சின்ன பையன் நம்ம அவனை ஒரு பாராட்டி ஒரு விஷயம் சொன்னால் அவன் 2 மடங்கு சரியாக வேறு எழுதி கொண்டு வந்திருக்கான், தப்பு வேறு இல்லை, கரெக்டாக இருக்குது. அப்படியே அவனுக்கு அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்தாரு, இப்படி தாண்டா கண்ணு இருக்கணும் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பையன் சொன்னதை விட அதிகமாக செய்கிறான்னு. சொன்னது 20 வரைக்கும் எழுதி தெரியாதுன்னு அவனுக்கு 20 வரைக்கும் எழுதி கொடுத்தா அவன் அந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டு 4 நாளாக ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு 40 வரைக்கும் எழுதி கொண்டு வந்து காமிக்கிறானே. தம்பி, விளையும் பெயர் முளையில் தெரியும்வாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு மனுஷன் கல்வி இருக்கு இல்லையா, ஒரு ஜென்மத்தில் படிக்கிறது 7 ஜென்மத்துக்கு வரும்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. என்ன அர்த்தம்னா, ஒரு ஜென்மத்தில் நம்ம படிக்கக்கூடிய அந்த கல்வியானது 7 ஜென்மத்துக்கு வரும். சொல்லு பார்க்கலாம், நான் சொல்கிற குரலை சொல்லு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அப்போ கல்வியை நீ நல்லா படிச்சிட்டேன்னா இன்றைக்கி படித்தது அடுத்த ஜென்மத்தில் உனக்கு கேரி ஓவர் ஆகும். ரொம்ப நன்றி, நான் வரேண்ணே.